நடிகை சமந்தாக்கும் தி ஃபேமிலி மேன், ஃபார்சி மாதிரியான பிரபலமான வெப் சீரிஸை இயக்குன ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ராஜ் நெடுமுருக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல உள்ள ஈஷா மையத்துல இருக்கிற லிங்க பைரவி ஆலயத்துல இவங்களோட 2வது திருமணம் நடந்திருக்கு. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸை சமந்தாவே ஷேர் பண்ணி அவங்களோட திருமணத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பலருமே சமந்தா மற்றும் ராஜ் நெடுமுருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர, இன்னொரு பக்கம் சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ராஜ் நெடுமுருவோட முதல் மனைவி ஷாம்லி டே சமந்தா மற்றும் ராஜ் நெடுமுரு காதலிக்கிறாங்கன்னு செய்திகள் வந்ததுல இருந்தே மறைமுகமா அவங்கள தாக்கி போஸ்ட் போட்டுட்டு வந்தாங்க. ராஜ் நெடுமுருக்கும் ஷாம்லி டேக்கும் 2022 விவாகரத்து ஆனதா சொல்லப்படுது. ஆனா சிலர் அதெல்லாம் உண்மை கிடையாது, ராஜ் நெடுமுரு கூட சமந்தாக்கு தி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ்ல நடிக்கும் போதுதான் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இவங்க பழக்கம் காதலா மாறவே அதுக்கப்புறம் தான் ராஜ் நெடுமுரு அவங்க மனைவி ஷாமலா டேவை டிவோர்ஸ் பண்ணாரு. சமந்தா தான் இந்த குடும்பமுடைய காரணம்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆனா இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி சமந்தாக்கும் ராஜ் நெடுமுருக்கு இடையே நடந்த இந்த திருமணம் சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த வகையில நெஞ்சிருக்கும் வரை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான நடிகை தீபா சமந்தாவை தாக்கி ஷேர் பண்ணியிருக்கிற போஸ்ட் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. தீபாவோட உண்மையான பெயர் பூனம் கவுர். இவங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்தை பிரிச்சு இன்னொரு குடும்பத்தை உருவாக்குறது வருத்தமா இருக்கு. படிச்ச சுயாதிகாரம் கொண்ட தன்னை பத்தி தம்பட்டம் அடிக்கக்கூடிய பெண் காசு கொடுத்து பிஆர் கேம்பெயின்ஸ் மூலமா அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. காசு மூலமா வீக்கான மற்றும் மோசமான நிலையில இருக்கிற ஆண்களை வாங்க முடியும் அப்படின்னு நடிகை தீபா சமந்தாவையும் ராஜ் நெடுமுரவையும் தாக்கி பேசியிருக்காங்க. இப்படி நேரடியா இவங்க பேசியிருக்கிறது இப்ப சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு. ராஜ் நெடுமுருவோட முதல் மனைவி ஷாம்லி டேவும் டெஸ்பரேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் சமந்தா மற்றும் ராஜ் நெடுமுருவை தாக்கி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தீபா தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம நிறைய தெலுங்கு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சமந்தா தெலுங்கு படங்கள் நடிச்சது மற்றும் நாகார்ஜுனா மகன் நாக சைத்தன்யாவை திருமணம் பண்ண காரணத்தினால தமிழை விட தெலுங்குல ரொம்பவே பிரபலம். அதனாலேயே தமிழ்நாட்டை விட தெலுங்கு மக்களிடையே சமந்தாவோட இந்த 2வது திருமணம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமந்தாவோட முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாவை 2வது திருமணம் பண்ணிக்கும் போதும் இதே மாதிரியான சர்ச்சைகள் எழுந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.